எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37வது அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று பதிலளித்தேன். அவரது ஆவியானவர் நலமாக்குவார். வாழ்வின் சூழ்நிலைகளும் சவால்களும் நம் விசுவாசத்தை கூட அசைக்க பார்க்கலாம். ஆனால் நாம் எதை குறித்தும் கலங்கக்கூடாது. ஏனென்றால் நாம் அப்பா என்று அழைக்கிற தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாக மாற்ற வல்லமை உள்ளவர். தீர்க்கதரிசி எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டினார். இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எறும்புகளே, ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இப்படி சொல்கிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின்பு உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெற்று எழுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். எசேக்கியேல் 37:3-6. அப்படியே நிகழ்ந்தது. தொடக்கத்தில் தேவன் தன் மூச்சை மனித இனத்தோடு பகிர்ந்து கொண்டார். பல 100 ஆண்டுகளாக இன்னமும் அது தொடர்ந்து வருகிறது. ஆகவே தான் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆதியாகமம் 2:7. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான் என்று சொல்லி. தாவீதும் கூட இதை அறிந்ததால் தான் மற்ற உயிரினங்களையும் கூட அழைத்து தேவனை துதிக்க சொல்கிறான். மூச்சு உள்ள எல்லா உயிரினங்களே அவரை புகழ்ந்திடுங்கள் என்று சொல்கிறான். சங்கீதம் 150:6. நாம் தேவன் தந்த இந்த ஆசீர்வாதத்திற்காய் நன்றி செலுத்துவோம். ஜெபம் செய்வோம். அப்பா, உம் ஆவியை அனுப்பி எங்களை மீண்டும் உயிர் பெற்றெழச் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே எப்போதும் எங்களை உற்சாகப்படுத்துவாராக. இயேசுவின் அன்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.